இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தற்போது ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணால் தான் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அனைத்தும் பெற முடியும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் வந்து நேரடியாக உங்களோட ஆதார் கார்டு கூட லிங்க்கான பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி கலைஞர் கனவு இல்லம் திட்டம், தமிழ் புதுலன் திட்டம், பிஎம் கிசான் திட்டம், இந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட நிதி வழங்கும் அனைத்து திட்டங்களும் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கூட என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் கம்பல்சரியாக உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தாலும், ஆல்ரெடி லிங்க் பண்ண அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். என்பிசிஐ ஓஆர்ஜி இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கன்சியூமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பாரத் ஆதார் சீடிங் எனபிளர் பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சீடிங், டீசீடிங் 2 ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே ஒரு பேங்க்கோட உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கு. அதை லிங்க் பண்ணதை அன்லிங்க் பண்ணனா டீசீடிங் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு சீடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் யுவர் பேங்க்னு சொல்லியிருக்கும். உங்களோட பேங்க் என்ன பேங்க்கோ அதை என்டர் பண்ணிங்க. நான் கனரா பேங்க் யூஸ் பண்ணுறதில்ல, கனரா பேங்க்னு சொல்லி டைப் பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு பேங்க்கோட நேம் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு சீடிங் டைப் கேட்டிருப்பாங்க. நீங்கள் புதுசாக வந்து ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறீங்களா, அல்லது ஒரே பேங்க்லேயே வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லைனா ஏற்கனவே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு, அது நீங்கள் வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட் மாற்றுறீங்களான்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு, நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் மாற்றினா 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. புதுசாக லிங்க் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மறுபடியும் அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்கள். அதற்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு அதையும் டிக் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரீவியாக ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் உங்களோட பேங்க் சென்ட் ஆகிடும். அதன் பிறகு 7 to 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும். இதுதான் வந்து ஆன்லைனில் லிங்க் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.